வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். அகழ்வாராய்ச்சியாளர்களையே கதிகலங்க வச்ச ஒரு சில வினோதமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுடைய அப்பாவுக்கு அப்பா, அதாவது உங்களுடைய தாத்தா, அந்த தாத்தாவுக்கும் அப்பா இருப்பாங்க இல்லையா பூட்டன், அவங்களுடைய பேர் என்னன்னு சொல்லுங்கள். அவங்கள நீங்கள் சின்ன வயசில் நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அவங்களுடைய பூட்டன் தாத்தாவை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்காது. அப்படி உங்களுக்கு கிடச்சிருந்தது, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த உலகத்திலே பெரிய லக்கி. நான் என்னுடைய பூட்டன் தாத்தாவை நேரில் பார்த்துருக்கேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க இறந்து கூட போனாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது கேவ் ஜெயின்ஸ். அந்த காலத்தில் அரக்கர்கள் வாழ்ந்திருக்காங்க, அதாவது பெரிய பெரிய மனிதர்கள், ஜெயின்ஸ் மாதிரியான மனிதர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டுமே போதுங்க. ஒரு குகைகளில் தான் இந்த மாதிரியான வினோதமான பாறைகளில் செதுக்கப்பட்ட வினோதமான உருவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நிறைய அட்வென்ச்சரர்ஸ் அந்த கேவுக்குள்ளே, அதாவது அந்த குகைக்குள்ளே போயிருக்கிறாங்க. அவங்க அந்த குகைகளில் செதுக்கப்பட்ட நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துட்டே வரும்போது தான் இந்த மாதிரியான வினோதமான மிஸ்டீரியஸான ஸ்ட்ரக்சரை கூட பார்த்துருக்காங்க. இதில் முகத்தில் ஒரே ஒரு கண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வினோதமான உருவத்தை பார்த்துருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒத்த கண் இருக்கக்கூடிய ஜெயின் மனிதர்கள் கூட அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க போல அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம மனசுக்குள்ளே எழுப்புது. ஆனால் இது கற்பனை உருவங்களா, உண்மையிலேயே வாழ்ந்த மனிதர்களை தான் இந்த மாதிரி பாறைகளில் செதுக்கியிருக்காங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மமாக தான் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஐரிஷ் வேம்பயர் மிஸ்ட்ரி. இதை கில்டி அப்படிங்கிற அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2007 தான் அகழ்வாராய்ச்சியாளர்கள் அந்த இடத்த தோண்டும் போது இந்த மாதிரி 2 ஸ்கெலிட்டனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 2 எலும்புக்கூடுகளுமே ரொம்ப வித்தியாசமான முறையில் புதைக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது இதனுடைய கால்கள் ஒன்னோட ஒன்று பின்னி ஒரு பாறைக்கு பின்னாடி வைக்கப்பட்டு இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வாய்க்குள்ள ஒரு சின்ன பாறை கற்களை வச்சு அமுக்கி வச்சிருந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது பர்பஸாக ஒரு மனுஷனை துன்புறுத்தி கொன்ன மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி புதைக்கிறதுக்கான முக்கியமான காரணமே பில்லி சூனியம் தாங்க. யாராவது ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அவங்கள பயமுறுத்தணும், அவங்கள துன்புறுத்தணும், அவங்கள நிம்மதியாக வாழ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மேற்கொண்டு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி புதைச்சி வைக்கும்போது அவங்களுடைய ஆவி அவங்க யார் வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஏவி விடுற மாதிரியாங்க. மடிவல் பீரியடில் தான் இந்த மாதிரியான பிளாக் மேஜிக்ஸ்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது 700 வருஷம் பழமையான புதைக்கப்பட்ட ஒரு பெட்டி தாங்க. இந்த பெட்டியை 2011 வருஷம் ரோட் ஒர்க்கர்ஸ் ஒரு சிலர் சைனாவில் இருக்கக்கூடிய ஜியாங்சு ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய ரோட்டை ரெனோவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தோண்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க கடப்பாறை கல்லை வச்சு தோண்டும் போது ஏதோ ஒரு வினோதமான பாறையில் இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே ஏதோ கற்களாலேயே செஞ்ச ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த ரோட் ஒர்க்கர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியாளர்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அகழ்வாராய்ச்சியாளர்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கடப்பாறையை வச்சு அதனுடைய மேல் ஓட்டை உடைச்சி பார்க்கும்போது தான் அதுக்குள்ள ஏகப்பட்ட பழமையான ஈரப்பதம் மிக்க லினன் கிளாத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லினன் கிளாத் எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே லினன் கிளாத் சுத்தப்பட்ட வெல் ப்ரிசர்வ்டு மம்மியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு பொண்ணு தாங்க, பொண்ணுடைய மம்மி தான். இந்த உடம்பு ரொம்ப சூப்பராக பதப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா இதனுடைய ஐப்ரோவை பாருங்களேன், அதில் இருக்கக்கூடிய ஒரு முடி கூட கீழே உதறல, அந்த அளவுக்கு சூப்பராக ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பணத்தை சுற்றிலும் ப்ரௌன் லிக்யூட் ஒன்று இருந்தது. இந்த லிக்யூட் தான் இந்த பணம் அழுகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே கெட்டு போகாமல் ப்ரிசர்வ் பண்ண வச்சதுக்கான காரணமாகவே இருந்திருக்கு. இந்த ப்ரௌன் லிக்யூட் என்னது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. இது ஒன்றும் அந்த அளவுக்கு காஸ்ட்லியான தண்ணிலாம் கிடையாது, வெறும் சகதி தண்ணி தான் இந்த பணத்தை முழுவதுமாக சூழ்ந்து இருந்திருக்கு. இந்த சகதி தண்ணியில் கொஞ்சமாக ஆக்சிஜன் லெவல் இருக்கும். இதுதான் இந்த தண்ணியில் பாக்டீரியாவை வளர விடாமல் இந்த பணத்தை பாதுகாப்பாக பார்த்துருக்கு. இந்த மாதிரி பாக்டீரியாவுடைய வளர்ச்சி அந்த தண்ணியில் இல்லாததுனால இந்த பணமும் அழுகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே கெட்டு போகாமல் இருந்திருக்கு. பொதுவாக மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணாலே எகிப்து காலத்தில் ரொம்ப ரொம்ப உயர்ந்த மனிதர்கள், பாரோ அரசர்கள், இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான நபர்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, சாதாரண மனிதர்களை விட அவங்கள மட்டும் தான் இந்த மாதிரி மம்மிஃபிகேஷன் ப்ராசஸே பண்ணுவாங்க. சைனாவில் இந்த மாதிரி ஒரு மம்மி கிடச்சிது அப்படின்னா இவங்களும் ஏதோ உயர்ந்த பதவியில் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. இது 700 வருஷம் பழமையானது அப்படின்னும் சைனாவில் மிங் டைனஸ்டி அப்படிங்கிற ஒரு ஏரா இருந்தது. அந்த சமயத்தில் தான் இவங்க ஒரு ஹையஸ்ட் ரேங்கிங் மெம்பராக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா இவங்க கை விரல்களில் ரொம்பவும் காஸ்ட்லியான மோதிரம் ஒன்று அணிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை புதைக்கும் போதே இவங்களை சுற்றிலும் இவங்க யூஸ் பண்ண 20 காஸ்ட்லி
காஸ்ட்லியான பொருட்களை வச்சு தான் புதைச்சிருக்காங்க. அந்த பொருட்களை கூட இந்த கல்லு மாதிரியான பாக்ஸ்குள்ளே இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது கல்லாலேயே செய்யப்பட்ட ஒரு சவப்பெட்டி தாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டெரிஃபையிங் டிஸ்கவரி. ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்ச ரொம்பவும் வினோதமான பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பொருள்னா இந்த ஸ்னேக் ஸ்கின் தாங்க. அதாவது பாம்புடைய ஸ்கின் இருக்கும் இல்லையா, பாம்பு தானாகவே கழட்டி போட்ட அதனுடைய ஸ்கின் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இந்த பாம்புடைய தோலில் ஏகப்பட்ட சிம்பிள்ஸை வரைஞ்சி வச்சுருந்துருக்காங்க. இந்த எல்லா சிம்பிள்ஸுமே எதை குறிக்குதுன்னா பிளாக் மேஜிக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் குறிக்குதான். இந்த எல்லா எழுத்துக்களுமே 6000 வருஷமாக அழியாமல் அப்படியே இந்த பாம்பு தோலில் இருக்குது. இந்த அளவுக்கு அழியாமல் அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் என்ன, எதை வச்சு இதை எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது கூட அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தடை செய்யப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட் தாங்க. இந்த இடம் சைனாவில் தான் அமைஞ்சிருக்கு. இது பார்க்குறதுக்கு பிளாக் ஹோல் மாதிரி இருக்கும். பிளாக் ஹோல்னால் வானத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா தாங்க. இந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் நம்ம போனாலே எந்த பொருட்கள் போனாலும் அது உறிஞ்சி தனக்குள்ளே இழுத்துக்கும். அதுக்கப்புறம் வெளியே வரதுங்கிறது முடியாத ஒரு காரியமாக ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பூமியிலே இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் இது அக்யூரேட்டாக பிளாக் ஹோல் கிடையாது. இது சைனாவில் இருக்கக்கூடிய லீயி கண்ட்ரியில் 2022 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சில பேர் இந்த இடத்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காடுகளில் ஃபஸ்ட்டு அலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி குகைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு பெரிய குழி இருக்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 600 அடி வரைக்கும் ஆழத்தில் இருக்குமாங்க. இந்த கேவ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பல மணி நேரங்கள் மெனக்கிட்டு ட்ரெக்கிங் பண்ணி இந்த இடத்துக்குள்ளே போயிருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு ஒண்டர்லேண்ட் இருக்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது காடுகள் மாதிரி அடர்த்தியான ஒரு சில காடுகள் இந்த அண்டர் கிரவுண்டில் வளர்ந்துருக்கிறதையும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே 130 அடி வரைக்கும் உயரத்தில் இருந்திருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக சிங்க் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகமான மழை பெய்யும் தெரியுமா, அந்த சமயத்தில் கீழே இருக்கக்கூடிய கற்களில் மழை பெஞ்சு அந்த கற்கள் இந்த மழை தண்ணினால் டிசால்வ் ஆகி இந்த ராக் எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் உருவாகி இருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கேட் ஆஃப் ஹெல். இந்த இடத்த கேட் ஆஃப் ஹெல்லுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில மைனர்ஸ் அதாவது சுரங்க தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆஃப்ரிக்காவில் டைமண்ட் கோல்டுலாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தோண்டும் போது ஒரு வித்தியாசமான ஒரு என்ட்ரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல இருந்து வினோதமான சத்தங்கள் கூட கேட்டிருக்கு. இதை கேட்ட உடனே ஒரு சிலர் இது ஏஞ்சல்ஸுடைய சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் இது ஈவில் ஸ்பிரிட்டுடைய வேலையாக தான் இருக்கும், அதனுடைய சத்தங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு இடத்த பார்த்த உடனே அங்கே இருந்த சுரங்க தொழிலாளர்கள் உடனடியாக அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய எந்த திறமைக்காக நீங்கள் அதிகமாக பாராட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ராஜா ஜிகே ஐடியாஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நான் செஸ் விளையாண்டு எங்கள் பிடி சார் என்ன பாராட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்மா, எனக்கும் செஸ் விளையாட ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராலாம் விளையாட மாட்டேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.